கட்சிகள் தானே வந்து அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அப்போ வந்து கட்சிகள் தானே பொறுப்பு. இவ்வளோ தடைகளை மீறியும் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? கேட்டால் உடனே பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பாஜக வந்துடும் அப்படின்றத தான் காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. பாஜக இப்போ தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்துக்கு வருவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை ஒரு எதிர்கட்சியாக யாராவது நினச்சாங்களா? அந்த 2014 தேர்தல் போது கூட பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் தான் அவங்க தனியாக ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. ஏன்னா யாரும் சேர்த்துக்கல, அதிமுகவும் சேர்த்துக்கல, திமுகவும் சேர்த்துக்கல. வேற வழி இல்லாமல் வாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படி ஒரு வச்சு கூட்டணி வச்சு ஏதோ பர்ஃபார்ம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்பெல்லாம் வந்து பாஜகவை இந்த திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சிகளும் எதிர்ப்பது, அவர்களுக்கு கவுண்டர் கொடுப்பது, அந்த சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருப்பது அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா பாஜகவை வந்து நாத்தாக்காவை விட அடுத்த கீழ் இடத்துல தான் வச்சுருந்தாங்க இல்லையா? ஆனால் அப்பவும் இதை தான் சொன்னாங்க, பாஜக வந்துடும் இப்படி சொல்லி தான் இந்த குழந்தைய வந்து 4 கண்ணை வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சோறு ஊட்டுற மாதிரி தான் இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாஜக வந்துடும் அப்படின்றத சொல்லிக்கின்னு எத்தனை காலம் இந்த அடக்குமுறையெல்லாம் நீங்கள் ஏற்றுன்னு இருக்க போறீங்க? கூட்டணி தர்மம் அப்படின்னு சொன்னால் அப்போது கட்சி வளர வேணாமா?